சோட்டி ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஷேப் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற அந்த பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் லென்த்துக்கு மேலே, அதாவது அதே நீங்கள் என்ன டிசைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அதே டிசைனில் வந்துட்டு நான் காட்டியிருக்கிற மாதிரி கீழே இருந்து கொஞ்சம் லென்த்துக்கு மேலே கொண்டு போயிட்டு ஒரு லாக் செயின் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், மேலே கொண்டு போயிட்டு சின்னதாக பக்கத்தில் ஒரு லாக் செயின் போட்டுட்டு அப்படியே கீழே வரும்போது வந்துட்டு அதை விட கொஞ்சம் தூரமாக கொண்டு வந்துட்டு திரும்ப பக்கத்தில் ஒரு லாக் செயின் கொண்டு போயிட்டு திரும்பவும் அந்த பக்கம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு லாக் செயின் போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு பெரிய செயின் போட்டுட்டு பக்கத்துலேயும் ஒரு குட்டி செயின். மேலே வந்துட்டு ஈவனாக இருக்கணும். கீழே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக லென்த் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போது அதே மாதிரி இந்த பக்கம் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து பிரெத்து வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு இந்த பக்கம் 4, அந்த பக்கம் 4 அந்த மாதிரி. இல்லை இன்னும் நீங்கள் மொத்தமாக போடுறீங்க, பிரெத் வந்து நிறைய வேணும்னா இந்த பக்கம் ஒரு 5, 6, அந்த பக்கம் ஒரு 5, 6 இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இன்னும் கம்மியாக போடணுன்னா இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3 மட்டும் போட்டுக்கோங்க. ப்ராசஸ் வந்து இதுதான். உங்களுக்கு எந்தளவு பிரெத் வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே போகும்போது சேம் ப்ராசஸ். நீங்கள் போட்டிருக்கிற அந்த டிசைனோட எண்டில் வந்துட்டு நீங்கள் லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். மேலே வந்து சேம் லென்த் நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே அளவுக்கு இருக்கணும். ஃபுல்லாகவே மேலே லாக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே கொண்டு போகும்போது அந்த லைன்லையே கொண்டு போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த லைன்ஸில் வந்துட்டு ஸ்டிச் வராமல் மூவ் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நீங்கள் மேலே ஸ்டிச்சஸ் கரெக்ட் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு அது சரியாயிடும். ஸோ கீழே போகும்போது நீங்கள் அந்த லைன்லேயே கரெக்டாக போங்க. நீங்கள் ட்ரா பண்ணி இருக்கிற லைன்லேயே தான் உங்களோட ஸ்டிச்சஸ் வந்து இருக்கணும். இப்போது எனக்கு இந்த அளவுக்கு போதும். நான் இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 எடுத்திருக்கேன். பாருங்க, இங்கே வந்துட்டு பக்கத்தில் ஒரு லாக் போட்டுட்டு நான் ஆப்போசிட் சைடு வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு செயின் ஸ்டிச் வந்து போடுறேன். போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி செயின், அதாவது லாக் செயின், ஒரு செயின் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு லாக் செயின். திரும்ப கீழே கொண்டு போகும்போது அதே மாதிரி தான், அதே மாதிரி ப்ராசஸ். கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி கீழே வந்து செயின் போட்டே வரணும். பாருங்கள், கீழே போகும்போது நீங்கள் அந்த லைன்லேயே போடுங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு வந்து த்ரெட்டு வந்து தூரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், நான் வச்சு கட்டுறல இந்த மாதிரி தூரமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நீங்கள் மேலே அந்த ஸ்டிச்சஸ் வந்து கரெக்ட் பண்ண உங்களுக்கு அதுவும் ஈவனாக வந்துடும். நீங்கள் திரும்ப மேலே கொண்டு போகும்போது அதை விட கொஞ்சம் கீழே தள்ளி இந்த பக்கம் ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிவிட்டு திரும்ப அதை அப்படியே கீழே கொண்டு வாங்க. இப்போது திரும்பவும் நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கிற லைனு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் செயின், திரும்பவும் மேலே கொண்டு போயிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீழே இறக்கி லாக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பாருங்கள், அங்கே போயிட்டு த்ரெட்டை வெளியே கொண்டு வந்துட்டு பக்கத்தில் ஒரு லாக் செயின், திரும்ப ஆப்போசிட் சைடு வந்துட்டு அந்த செயினை வந்து இழுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல இப்போ அந்த த்ரெட்டு வந்து மூவ் ஆகிருக்கு இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அதை வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டு அந்த ஷேப் வந்து கரெக்டாக உங்களுக்கு வரும். கொஞ்சம் அந்த நீடிலால் அந்த த்ரெட்டை வந்து உள்ளே தள்ளி அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு செயின் போட்டு லாக் பண்ணி திருப்புங்க. இதே ப்ராசஸ் தான் வீடியோ டிசைன் ஃபுல்லாகவே நீங்கள் போட போகிறீங்க. இதுலேயும் நீங்கள் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணியும் நீங்கள் ஒரு ஃபுல் ஒரு ட்ராயிங்கே நீங்கள் டிசைன் பண்ணி முடிச்சிடலாம்.
நீங்கள் எந்த மாதிரி போட்டாலும் சரி, பீகாக் மோட்டிவ் இல்லை ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் இல்லை ஒரு டிராயிங் எந்த மாதிரி போட்டாலும் அதோட அவுட்லைன் வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி டிசைன் பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் அந்த சென்டரில் போடுறீங்க இல்லையா ஒரு செயின், பக்கத்தில் ஒரு லாக் செயின், அது ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபினிஷிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கீழே கொண்டு வரது எல்லாமே நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கிற லைனில் இருக்கணும். மேலே இருக்கிற அந்த சென்டர் செயின் எல்லாமே சேம் சைஸில் இருக்கணும். இந்த மெத்தடில் போகும்போது உங்களுக்கு எல்லாமே ஈவனாக ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போது நீடிலால் நான் அந்த த்ரெட்டை வந்து உள்ளே தள்ளுறேன், அது உள்ளே போயிடுச்சு. இப்போது அது கீழே இழுக்கும்போது வந்துட்டு அந்த கேப் வந்து தெரியவே இல்லை பாருங்கள். இதுவே நீங்கள் கலர்ஸ் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போது நான் மேலே ஆஃப்க்கு ஒரு கலர் போட போகிறேன், கீழே ஆஃப்க்கு ஒரு கலர் போட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எத்தனை கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெத்தட் வந்து இதே தான். நீங்கள் எண்ணாட் போட்டு முடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து இன்னொரு கலர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணி பாருங்கள். இப்போது மேலே வந்துட்டு ஒரு ஆஃப்க்கு நான் வந்து இந்த கலர் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாக் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஆஃப் வந்து லாக் ஆகிடுச்சு. கீழே இருக்கிற ஆஃப் வந்து நான் இன்னொரு கலர் வந்து போட போகிறேன். மெத்தட் அதே தான். இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம லாக் பண்ணிட்டோம். இப்போது கீழே இருந்து நம்ம ஒரு செயின் எடுக்க போகிறோம். அந்த நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த லைன்லேருந்து ஒரு செயின் வேறு கலர் த்ரெட் யூஸ் பண்ணி எப்பவும் போல் கொஞ்சம் கீழே இருந்து இங்கே அந்த செயின், லாங் செயின், பக்கத்தில் ஒரு லாக் செயின், திரும்ப ஸ்ட்ரைட்டாக ஒரு செயின், பக்கத்தில் ஒரு லாக் செயின், திரும்ப கீழே கொண்டு வந்து லாங் செயின், பக்கத்தில் ஒரு லாக் செயின். இதே ப்ராசஸில் திரும்ப நீங்களும் ஃப்ரீயாக ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உடனே கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி எப்படி டிசைன்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்றதுக்கான ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்துட்டு நான் வீடியோட எண்டில் வந்துட்டு ஜாயின் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லா பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். சில்க் த்ரெட்டை வந்து ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இல்லைனா ஆரி ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஹோல்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னா அந்த நீடில் திருப்பி இந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக ஸ்மூத்தாக, ரொம்ப போட்டு டைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா கட் ஆகிடும்.